வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு முதன் முறையாக நடிகர் விஜய் மேடையேறி பேசும் நிகழ்ச்சி என்பதால் பெரும் எதிர்பார்ப்புடன் துவங்கியது. அந்த எதிர்பார்ப்புக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் விஜய் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அரசியல் விவாதத்தையே உருவாக்கி வைத்திருக்கிறது. மேடைக்கு வந்ததும் முதலில் அதிக மதிப்பெண் வாங்கிய மாணவ மாணவிகள் பெற்றோர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த நடிகர் விஜய் நிகழ்ச்சிக்காக இரவு பகல் பார்க்காமல் சிறப்பான ஏற்பாடு செய்த தமிழக வெற்றிக்கழக தோழர்கள் என கையெடுத்து கும்பிட்டு நன்றி தெரிவித்தார். நடந்து முடிஞ்ச 10வது மற்றும் 12வது தேர்வில் சாதனை படித்த என்னுடைய தம்பி தங்கைகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களுக்கும் ஏன்னா நீங்க தான் இரவு பகல்லாம் பார்க்காம இந்த ஏற்பாடுகள்லாம் இவ்வளவு சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்கீங்க. மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தமிழகத்தில் உலகத்தரத்தில் மருத்துவர்கள், என்ஜினியர்கள் இருந்தாலும் நல்ல தலைவர்கள் இல்லை என விஜய் அரசியல் பேச ஆரம்பித்ததும் அரங்கத்தில் சத்தம் ஆர்ப்பரித்தது. எதிர்காலத்தில் அரசியலும் ஒரு துறையாக மாற வேண்டும் என விருப்பத்தை வெளிப்படுத்திய விஜய், நன்றாக படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் தானே, நன்றாக படித்தவர்கள் தலைவர்களாக வர வேண்டும் தானே என மாணவர்களை நோக்கி கேள்வி எழுப்பியதும் மீண்டும் அரங்கம் அதிர்ந்து போனது. நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க. இங்கே நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். ஃபியூச்சரில் அரசியலும் ஏன் ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது, அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்கிறேன். நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? படிக்கும் போதே மறைமுகமாக அரசியல் அறிவையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுறுத்திய விஜய், தினமும் செய்தித்தாள்கள் படிக்கும் போதே செய்தி வேறு கருத்து வேறு என்பது தெளிவாக புரிந்துவிடும் என்றார். நல்ல விஷயத்தை கெட்ட விஷயமாக மாற்றி புரளி பேசி முத்திரை குத்தும் நிகழ்வுகள் சமூக வலைதளத்தில் மிக வேகமாக நடக்கிறது என்று கூறிய விஜய், இவற்றையெல்லாம் அப்படியே நம்பாமல் எது சரி தவறு என்பதை பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றதோடு, அப்படி கற்றுக்கொண்டாலே ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்யும் பொய்யான பிரச்சாரங்களை நம்பாமல் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கலாம் என பேச பேச கைத்தட்டல் பறந்தது. நம்ம நாட்டில் என்ன பிரச்சனை, நாட்டோட மக்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த சமூக தீமைகள் பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அது தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஒரு சில அரசியல் கட்சிகள் செய்யற இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்ட், எது தப்பு, எது உண்மை பொய்ன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும். அது வந்துட்டாலே அதை விட ஒரு சிறந்த அரசியல் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க. அதை விட நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நீங்க செய்ய போற அந்த பங்களிப்பு வேற எதுவுமே இருக்க முடியாது. நண்பர்கள் தான் வாழ்க்கைக்கு முக்கியம் என்ற விஜய், தவறான பழக்கங்களில் ஈடுபடவே கூடாது என மாணவர்களுக்கு கண்டிப்புடன் அறிவுறுத்தினார். எந்த காரணத்தை கொண்டும் தனித்தன்மையை இழந்துவிடக் கூடாது என புருவத்தை உயர்த்தி பேசிய விஜய், சமீப காலமாக தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருப்பது ஒரு தந்தையாக, அரசியல் கட்சியின் தலைவராக தன்னை அச்சப்பட வைத்திருக்கிறது என கவலை தெரிவித்தார். உங்களோட அடையாளத்தை எக்காரணத்தை கொண்டு இழந்துடாதீங்க. டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட். இது நான் ஏன் இவ்வளோ வலியுறுத்தி சொல்றேன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு.
ஒரு பெற்றோர் என்ற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்கு. அத்தோடு சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ் என சொல்லி மாணவ மாணவிகளை உறுதிமொழியும் எடுக்க வைத்த விஜய், சக்சஸ் இஸ் நெவர் எண்டிங், ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் என்றதோடு உரையை முடித்துக் கொண்டார். சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். எனக்காக இது ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றீங்களா? சே நோ டு டெம்பரவரி பிளஷர்ஸ், சே நோ டு ட்ரக்ஸ். No, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். Say no to temporary pleasures. Say no to drugs. Thank you. இந்த உறுதிமொழியை நீங்க எல்லாரும் எடுக்கணும்ட்டு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். தமிழகத்தில் போதைப்பொருள் கடத்தல் மன்னனாக வலம் வந்த ஜாஃபர் சாதிக் திமுக பிரமுகராக இருந்தவர். இந்த நிலையில் நீட் உள்ளிட்ட மத்திய அரசுக்கு எதிரான எந்த பிரச்சனைகள் குறித்தும் பேசாமல் போதைப்பொருள் புழக்கம் பற்றி மட்டும் விஜய் பேசியிருப்பது ஆளும் கட்சியான திமுகவை குறிவைத்துதான் என கூறப்படுகிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.